12th max example 4.18 find the value of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் sin inverse of minus xங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் sin inverse of xன்னு எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா இங்கே உள்ளார இருக்கிற எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எப்படி இருக்கணும், மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் உள்ளார இருக்கிற வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 1/2. அந்த 1/2 எங்கே இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. 1/2னா அது மைனஸ் ஒன்லேருந்து ஒன்றுக்குள்ளே தான் இருக்குது, ஹாஃப்ங்கிறது. ஸோ இதை நம்ம தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சைன் ஆஃப் பை பை 3, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எழுதும்போது ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு sin of pi by 3 plus sin inverse of half. சைனில் எப்போ 1/2 வரும், 0 1/2. அப்படின்னா எப்போ வருது அப்படின்னா pi by 6. pi by 6னா அது 30 டிகிரியில், 30 டிகிரியில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஹாஃப் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா sin of 2pi plus pi divided by 6ன்னு கிடைக்கும். ஏன்னா இது வந்து 6 தான் எல்சிஎம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரையும். ஸோ 2pi plus pi divided by 6 which is equal to sin 3pi by 6. இதை அடிச்சு போட்டிங்கன்னா pi by 2. sin pi by 2. sin pi by 2 ஓட வேல்யூ என்னது, sin pi by 2ங்கிறது என்னது 1. ஓகேவா? இதான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். cos of 1/2 cos inverse 1/8ன்னு இருக்குது. ஓகேவா? இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த cos inverse 1/8ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து தீட்டான்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் cos inverse of 1/8 is equal to theta. அப்படின்னா 1/8 is equal to இந்த cos inverse ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ காசாக மாறிடும். ஸோ cos theta is equal to 1/8. நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், cos 2 theta is equal to 2 cos square theta minus 1ன்னு தெரியும். இதுவே வந்து இந்த 2வை ரிமூவ் பண்ணிட்டோம், அதாவது cos theta அப்படின்னா அந்த ஆங்கிளை எல்லா இடத்துலையுமே டிவைட் ஆகிடும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ cos தீட்டான்னு மட்டும் இருக்கப்போ இங்கே 2ஆல் என்ன செஞ்சுருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சைட்லேயும் ஆங்கிள் என்ன ஆகிடும், 2ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ 2 cos square theta by 2 minus 1ன்னு ஆகிடும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ cos தீட்டாங்கிறதுக்கு என்ன இது பண்ண போகிறோம், 1/8. நம்மளுக்கு இங்கே cos தீட்டாங்கிறது 1/8ன்னு தெரியுது. அதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்டியூட்டிங் 1 in ஈக்குவேஷன் 2. அப்போ என்னாகும், cos தீட்டாக்கு பதிலாக 1/8ன்னு போடுவீங்க, which is equal to 2 cos square theta by 2 minus 1. இப்போ இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ 1/8 ப்ளஸ் 1ன்னு ஆகிடும், which is equal to 2 cos square theta by 2ன்னு இருக்கும். ஸோ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 into 8 8, 8 plus 1 9, 9/8ன்னு கிடைக்கும். இங்கே 2 cos square theta by 2ன்னு கிடைக்கும். இந்த 2வை இங்கே கீழே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா 9/16ன்னு இருக்கும், which is equal to cos square theta by 2. இப்போ cos square theta by 2ங்கிறது 9/16. அப்போ cos theta by 2 என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 which is equal to என்னது 3/4. ஓகேவா? இந்த cos theta by 2ங்கிறத நம்ம எப்படி கூட எழுதலாம், cos of 1/2 into thetaன்னு கூட எழுதலாம் இல்லையா, which is equal to 3/4. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3/4. இப்போ நம்ம ஆல்ரெடி தீட்டாங்கிறது என்னன்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தோம், cos inverse of 1/8ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா. அப்போ இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூட்டிங் 1 in 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தானே நம்ம லெட் என்னன்னு செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனுக்கு தனியாக வேணால் நேமிங் கொடுத்துங்க. ஓகேவா? இதை வந்து ஏன்னு கொடுத்துக்குங்க. லெட்னா இதுக்கு ஏன்னு நேமிங் கொடுத்துட்டு சப்ஸ்டிடியூட்டிங் a in 3. ஏங்கிற ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், cos of 1/2 into தீட்டாக்கு பதிலாக என்ன இருந்துச்சு, cos inverse of 1/8. தீட்டாக்கு பதிலாக என்ன இருந்தது, cos inverse of 1/8. ஓகேவா? which is equal to என்னது 3/4. ஓகேவா? ஸோ cos of 1/2 cos inverse of 1/2 ஓட வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு, which is equal to 3/4. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.18ல் தேர்ட் சம் பார்க்கலாம். tan of 1/2 sin inverse 2a divided by 1 plus a square plus 1/2 cos inverse of 1 minus a square divided by 1 plus a square இருக்குது.
ஓகேவா, இதனுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2a டிவைடட் பை 1 + a ஸ்கொயர், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - a ஸ்கொயர் பை 1 + a ஸ்கொயருக்குலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக எழுத முடியும் நம்ம. ஓகேவா, ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் a அப்படின்னா என்ன எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2a டிவைடட் பை 1 + a ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 2 tan இன்வர்ஸ் ஆஃப் a, ஜென்ரலாக எக்ஸ்ன்னு போட்டிருப்போம், இங்கே a இருக்கிறதுனால a போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க, சைடில் ஃபார்முலாவாக எழுதுறது தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - a ஸ்கொயர் டிவைடட் பை 1 + a ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அதாவது சைனையும் காசையும் நம்ம எப்படி எழுதலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக எழுதும்போது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், இங்கே டேன் இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், இங்கே இருக்கிற 1/2 இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 2 tan இன்வர்ஸ் ஆஃப் a போட்டுக்கிறோம், 2 tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இருக்கிற 1/2 இன்ட்டு இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan ஆஃப் 2 tan இன்வர்ஸ் a, ஏன்னா 2 தடவை இருக்கு இல்லையா, tan இன்வர்ஸ் ஆஃப் a tan இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு இருக்குது, அது 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதிடலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் ஏவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் ஏவா நம்ம எழுத முடியும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2a டிவைடட் பை 1 - a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஏங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 2a tan இன்வர்ஸ் ஆஃப் 2a டிவைடட் பை 1 - a ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. அதை கொண்டு போய் ஜஸ்ட் அங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் சைடில் வந்து சின்ஸ்னு போட்டு எழுதிங்க, ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், இங்கே யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதுனால தான் இது அப்படியே சிம்பிளிஃபைடாக ஈஸியாக முடியுது. ஸோ என்னன்னே தெரியாமல் நம்ம டக்குன்னு வெறுமனே நம்ம 2 tan இன்வர்ஸ் ஆஃப் a 2 tan இன்வர்ஸ் ஆஃப் a அப்படின்னு எழுதினோம்னா நம்ம என்ன நினச்சி எழுதணும்னு தெரியாது இல்லையா, அதனால் சைடில் வந்து இந்த ஃபார்முலாஸை எழுதிடுங்க. ஓகேவா, ஸோ tan ஆஃப் இந்த டோட்டல் திங்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், tan இன்வர்ஸ் ஆஃப் 2a டிவைடட் பை 1 - a ஸ்கொயர். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், when x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஏன்னா உள்ளார இருக்கிற எனி எக்ஸாக இருந்தாலுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது எல்லாமே என்னது ரியல் தான். ஓகேவா, ஸோ உள்ளார இருக்கிற வேல்யூவை என்ன செஞ்சுக்கலாம், 2a டிவைடட் பை 1 - a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா.